O God, you are the truth and the origin of our knowledge. Bless our studies which we consecrate to you. Enlighten our minds, strengthen our memory, and direct our will towards what is right. Grant us to seek the truth always and make us truly wise. Bless also our parents and our teachers. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Saint John Bosco, pray for us. Our guardian angels, watch over us. The reading from the Holy Bible, John chapter 16, verse 24. Ask and you will receive, and your joy will be complete. This is the word of the Lord. Stand easy. Don Bosco School, attention. School salute. Order.
Facts on the day. A healthy mind is a healthy body. நாங்களோட செல்லம் சொல்லுவோம். கற்க கசுதர கற்பவை கற்றபின் நிற்கதுக்கு தக. கற்ற கசுதர கற்பவை கற்றபின் நிற்கதுக்கு தக. இக்குறளில் விளக்கம். நூல்களை குற்றமாற படிக்க வேண்டும். படிப்புக்கு தக்கவாறு நன்னெறியை நிற்க வேண்டும். கற்பு முறையில் நடக்க வேண்டும். நன்றி. இதன் பொன்மொழி. மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. Good morning, Father. Good morning, teachers, and good morning, children. School sit. Good morning, Father. Good morning, teacher, and good morning, my dear students. Are you happy? Very good. நம்ம ஹாப்பியா இருக்கும்போது ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்ல கேட்குறோம் கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்க. இப்போ நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ எக்ஸாம் டென்ஷன் இருக்கும், டியூஷன் டென்ஷன், வீட்ல டென்ஷன் இருக்கும். இது எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அதை எல்லாத்துலயுமே எப்படி சரி செஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே வந்து எதிர்காலத்துல பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மேஜிக் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ஒரு கிளாஸ்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே அவங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்னால முடியாது, எனக்கு வந்து பயமா இருக்கு, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லலாம், அவங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது, என்னால புரிஞ்சிக்க முடியல, தன்னை தானே டவுன் பண்ணிக்கிற ஒரு எதிர்மறை எண்ணம் இருக்கு. ஓகேவா? இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாத்துலயுமே கரெக்ட் குட்டா இருக்காங்க. என்னால எல்லாமே முடியும், நான் வந்து என்னோட ஒர்க் கரெக்டா பண்ணிடுவேன், டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே கரெக்ட் டைம் நான் முடிச்சிருவேன், எதையுமே நான் வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வெயிட் பண்ண மாட்டேன். என்னோட கடமை என்னவோ அதை நான் கரெக்டா செஞ்சிருவேன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேவா? அதுல அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும். இப்போ மெயினா என்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதுல 100 மார்க்ஸ் எடுக்கணும். அவனோட ரிசல்ட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும். அதுதானே நம்மளோட மோட்டிவா இருக்கு. அதுக்காக உன்னோட எதிர்மறை எண்ணங்களை என்ன பண்ணணும்னா நீயே சரி செஞ்சுக்கிட்டு உன்னோட கோல் ரீச் பண்றதுக்கு உங்களை நீங்களே வந்து கைட் பண்ணணும். உங்களை நீங்களே மாத்திக்காம எந்த மாற்றமும் வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? இப்ப பாருங்க, இது நெகட்டிவ் தாட் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்.
போகணும், நான் நல்லா படிக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்து தான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எல்லாமே அதை ஃபாலோ பண்ணாதான் உங்களால நீங்க எதிர்காலத்துல நினைச்ச கோல் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஏஜ்ல இருக்கிற பசங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் நம்ம இங்கிருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இந்த ஏஜ்ல இருந்து ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, 5 வளையாதது 50 வளையாது. ஓகேவா? இப்போ நீங்க கத்துக்கிற விஷயம் வந்து நீங்க காலேஜ் போனாலும் பெரிய ஒரு பதவியில இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு மறந்து போகாது. ஸோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறை, அதாவது பாசிட்டிவ் திங்க் மட்டும் யோசிங்க. ஓகேவா? திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். ஹாப்பி மார்னிங். தேங்க்யூ. Class go. Class 1. Good morning, Father, teachers, and my dear children. Are you ready for the conversation? Why are we saying the conversation every day? Can anyone answer? Why are we saying the conversation every day during assembly? One from 5th standard. Why? Okay, both sides, come. Why are we saying the conversation every day during assembly? To talk in English. Are you following that? No, miss. Why? Why are you not following that? Only during assembly you are following. After that, during break time are you following it? No, miss. Asking you why? So what are we having this conversation for? For you to speak in English. Okay? Not only during this assembly time, during the class time, during your break time and lunch time. Okay? Inside the school campus, you are supposed to speak only in English. Those who are not speaking in English, strict action will be taken. You will be sent to principal's room or headmistress's room. Are you clear? Okay? So everything there's a purpose for that. Reason we are here every day. We are saying the conversation and we are repeating. Okay? This is not from your book. This you have to put it in practice. You have to use it every day. Is it clear, children? Will you all do that? Okay, we'll see. Today during the break time and lunch time, we'll come and check. Okay, what about the bad words? Are you still continuing that? Are you still continuing that? You are very proud in saying yes. You are not feeling ashamed of that. Is it good? Is it good to speak in bad words? Please don't continue that, okay? So 2 things you have to follow from today onwards. The first thing is all together. So you speak in English. The second one, okay, we'll see. It's from your mouth. We're going to start following it from today, okay? Where are you going? I am going to the restroom. Where are you going? I am going to the restroom. How much money do you have?
I have 10 rupees. How much money do you have? I have 10 rupees. How does my plate taste? It tastes yummy. How does my cake taste? It tastes yummy. Where are you looking? I am looking at the crow sitting on the tree. Where are you looking? I am looking at the crow sitting on the tree. Who pushed you down? The boy next to me pushed me down. Who pushed you down? The boy next to me pushed me down. Thank you, children. Have a nice day. God bless you all. வணக்கம். கேட்கும் பொழுது நல்லா இருக்கு இல்லையா? இப்போ நீங்க என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க? தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க. அப்போ எல்லாருமே இங்கிலீஷ்ல தானே பேசணும். ஆமாவா இல்லையா? அப்ப எல்லாரும் ஏன் தமிழ்ல பேசிக்கிட்டே இருக்கீங்க? தமிழ் கிளாஸ்ல மட்டும்தான் நீங்க தமிழ்ல பேசணும், சரியா? மற்ற எல்லா நேரமும் நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும். உங்க பேரண்ட்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல பேசணும், எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்க அழகா இங்கிலீஷ்ல பண்ணணும்னு தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல எடுத்துட்டு வந்து உங்களை சேர்த்துருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா மார்னிங் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து ஈவினிங் வரைக்குமே வீட்ல கூட நீங்க இங்கிலீஷ்ல பேசலாம். ஓகே, தமிழ் பீரியட்ல மட்டும்தான் நீங்க தமிழ்ல பேசணும். தமிழ்லையும் ரொம்ப மரியாதையா பேசணும். வாடா, போடா, போடி, கெட்ட வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். ஆனா அது சரியானதா நம்ம தெரியாம பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த நல்ல வார்த்தைகளை நீங்க கற்றுக்கு பேசுறதை தவிர கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. நீங்க எல்லாம் கடவுளோட குழந்தைகள் தானே? கடவுளோட குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? பேசலாமா? பேசக்கூடாது. யாராவது பேசுறீங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பேசவே கூடாது, கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. ஸ்கூல் கேம்பஸ்ல நீங்க தமிழ்ல பேசவே கூடாது. இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசணும். தமிழ் பீரியட்ல மட்டும்தான் நீங்க தமிழ் பேசணும். கண்டிப்பா செய்வீங்களா? கண்டிப்பா செய்யணும், சரியா? தமிழ் மாதங்கள் எத்தனை என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும். தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. அவை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி,
நன்றி குழந்தைகளே. Don Bosco School, attention. School dispersed.